Hi friends, welcome back to VH Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணியோட ரெசிபி, அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு அரைத்து விட்ட சிக்கன் கிரேவி, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் பிரியாணிக்கு தேவையானதை பார்க்கலாம். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2 சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் பாதி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன், பிரியாணிக்கு செய்யணுன்ட்டு சிக்கன் கடையில் கேட்டோம்னா அவங்களே கட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதை நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அதுலேயே ஊறிடும். நல்லா ஒரு 1/2 குக் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு. நான் என் பசங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட உடனே இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ 2 கிளாஸுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு உதிரியாக வரும், ஒட்டாமல் வரும், குழையாமலும் வரும். 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதை நம்ம வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு கொஞ்சம் கூடவாக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 பழம் லெமன் ஜூஸை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் போட்டுட்டு ஃபுல் சிம்மில் 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உதிரியாக வரும். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 தக்காளி, 1 இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பட்டை, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இல்லை மிளகு இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். அதை அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க. பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க, சாரி மறந்துட்டேன். போட்டுக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே தெடிக்கும். நமக்கு சிக்கன் செமி கிரேவியாக வேணும்னாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணிக்கு திக்காக வச்சுக்கலாம். இல்லை நமக்கு தொக்கு வேணும்னா கூட நம்ம இதே ப்ராசஸில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ மஞ்சத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் போட்டுட்டு ஒரு கலரிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 kg அதே மாதிரி சிக்கன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நமக்கு சிக்கன் கிரேவி எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 கிளாஸ் தான். ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ சேஃபு நம்ம வந்துட்டு எப்போவுமே மூடி போட்டுக்கிட்டு நம்ம வச்சுக்கிறது தான், இல்லைன்னா அது அப்படியே தெறிச்சிரும். அது சிம்மில் வச்சுருந்தா கூட அது வந்துட்டு தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ பிரியாணிக்கு இது செம்மையாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ பிரியாணியும் இந்த சிக்கன் குழம்பையும் வந்துட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்பா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கும் சாப்பிட்ட மாதிரியே தெரியாது, அதாவது பத்தவே பத்தாது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வெட்னஸ்டே செஞ்ச ஃபுட் மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.